ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷன் சூப்பரா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா நிறைய சர்ப்ரைசஸ் ஷாக்கிங் மூமெண்ட்லாம் இருக்கு. ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் தான் தமிழ் தலைவாஸ் வாங்கியிருக்காங்க. ரொம்ப அதிகமான பிளேயர்ஸை டெல்லி வாங்கியிருக்காங்க. பர்தீப் நர்வால் அன்சோல்டு டிசப்பாயின்மெண்ட். பர்தீப் இல்லாத பிகேஎல் தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோல ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு டீம்லயும் வாங்கப்பட்ட பிளேயர்ஸ், அதாவது சோல்டு பிளேயர்ஸ் லிஸ்ட் அண்ட் ஒரு சில குறிப்பிட்ட அன்சோல்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்டும் இந்த வீடியோ நான் உங்களுக்காக இன்ஃபார்ம் பண்ண போறேன். அண்ட் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் பத்தி எல்லா டீடைல்ஸும் இந்த ஒரே வீடியோல ஸ்குவாட் உட்பட தெரிஞ்சுக்கலாம் நீங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, one minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷன்ல ஒட்டுமொத்தமா 529 பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த 529 பேரோட தான் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. டே 1ல கேட்டகரி ஏ மற்றும் கேட்டகரி பி பிளேயர்ஸ் ஆக்ஷனுக்குள்ள வந்தாங்க. 2 பேரை தவிர எல்லாருமே சோல்டு. இதை பத்தி நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம், இன்னும் பார்க்கலையா பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அங்கேயுமே நீங்க டிஎம் பண்ணி டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நாம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். ஒட்டுமொத்தமா இந்த ஆக்ஷன்ல 121 பிளேயர்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்காங்க. அதாவது அணிகளால 121 பிளேயர்ஸ் வந்து வாங்கப்பட்டிருக்காங்க. 14 அதாவது 14 FBM அப்படிங்கிறது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தமா 59 கோடியே 6,40,000 செலவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் ஓவரால் இந்த பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன்ல செலவு பண்ணப்பட்ட அமௌண்ட் அண்ட் வாங்கப்பட்ட பிளேயர்ஸ். அண்ட் இங்க அதிகமான அமௌண்ட் செலவு பண்ண டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 5 கோடியும் செலவு பண்ணிருக்காங்க. நம்மளோட புனேரி பல்டன் பர்ஃபெக்டா ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் 1000-10,000 அது அக்கௌண்ட் இருக்கும். பட் 5 கோடிக்கு பர்ஃபெக்டா அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. டீமை வந்து வேற லெவல்ல பில்ட் பண்ணிருக்காங்க புனேரி பல்டன் டீம். கண்டிப்பா அஜய் தாக்கூருக்கு பெரிய சல்யூட்டை கொடுங்க. அண்ட் கேட்டகரி வைஸா பார்க்கும்போது கேட்டகரி ஏல 12 பிளேயர்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்காங்க. கேட்டகரி பி பொறுத்த வரைக்கும் 14 பிளேயர்ஸ், அதாவது 14 மெம்பர்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்காங்க. அண்ட் தென் கேட்டகரி சில இருந்து 67 பிளேயர்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்காங்க. கேட்டகரி டில இருந்து 28 பிளேயர்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்காங்க. இதுதான் கேட்டகரி வைஸ் சோல்ட் ஆன பிளேயர்ஸோட லிஸ்ட். அண்ட் அதிகமான அமௌண்ட்டுக்கு இந்த ஆக்ஷன்ல போன பிளேயர் முகமது ரேசா சடுலி ஜிஎன்ஏ. அவர் தான் 2 கோடியே 23 லட்சம் அவரோட வேல்யூ. ஸோ இதான் இவர் தான் ஹையஸ்ட் பை இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ நாம ஒவ்வொரு டீமா யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டீம் பெங்கால் வாரியர்ஸ். ஸோ ஒட்டுமொத்தமா பெங்கால் வாரியர்ஸ் 13 பிளேயர்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் வாங்கியிருக்காங்க. யார் யாருங்கிறத அவங்க ஹையஸ்ட் பிரைஸ்ல இருந்து நான் சொல்லிட்டு வரேன். தேவங் தலால 2 கோடியே 20,50,000 வாங்கியிருந்தாங்க. அவர் தான் அதிக அமௌண்ட்டுக்கு பெங்கால் வாரியர்ஸால வாங்கப்பட்ட பிளேயர். அண்ட் தென் ஹிமன்சு அப்படிங்கிற ஒருத்தர் உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ் தலைவாஸ் கூட ஆடி இருக்காரு. கேட்டகரி சி ரைடர் 13 லட்சத்திலிருந்து 39.20 லட்சம் கொடுத்து அவர் வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் தென் குமார் ஒரு ரைட் கார்னர் டிஃபெண்டர் கேட்டகரி பி 20 லட்சத்திலிருந்து எக்ஸ்ட்ரா 25,000 கொடுத்து 20,25,000 அவர் எடுத்தாங்க. அண்ட் தென் ஆஷிஷ் அப்படிங்கிற பிளேயரை 13.10 லட்சத்துக்கும். அண்ட் தென் சிவன்ஷ் தாக்கூர் பேஸ் பிரைஸ் 13 லட்சம், மயூர் கடம் பேஸ் பிரைஸ் 13 லட்சம், பர்திக் பேஸ் பிரைஸ் 13 லட்சம், ஓமித் அப்படிங்கிற ஓவர்சீஸ் 13 லட்சம் பேஸ் பிரைஸ். ஜான் குண்ட்லியும் இங்க தான் இருக்காரு, பெங்கால் வாரியர்ஸ்க்கு தான் திரும்பவும் வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஜான் குண்ட்லியை திரும்பவும் பிகேல பாக்குறதுக்கு. சேம் பேஸ் பிரைஸ் 13 லட்சம். அண்ட் தென் மூல் சந்திர சிங் பேஸ் பிரைஸ் 9 லட்சம், அரேந்தர் கேட்டகரி டி டிஃபெண்டர் பேஸ் பிரைஸ் 9 லட்சம், அன்கீத் கேட்டகரி டி டிஃபெண்டர் பேஸ் பிரைஸ் 9 லட்சம், சந்தீப் கேட்டகரி டி டிஃபெண்டர் பேஸ் பிரைஸ் 9 லட்சம். இந்த பிளேயர்ஸ் எல்லாரையும் தான் பெங்கால் வாரியர்ஸ் வாங்கியிருக்காங்க பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன்ல இருந்து. பெங்களூர் புல்ஸ் டீம் ஓவரால் இந்த பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன்ல 15 பேரை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. 15 பேரும் ஒருத்தான பிளேயர்ஸ், நோ டவுட். யார் யாருங்கிறத நான் சொல்லிடுறேன். அதிகமான அமௌண்ட் கொடுத்து வாங்கின பிளேயர் வந்து யோகேஷ் தாகியா ரைட் கார்னர் கேட்டகரி ஏ பிளேயர் 1.125 கோடி கொடுத்து வர வாங்கியிருந்தாங்க. கண்டிப்பா தரமான ஒரு பிக், நோ டவுட். அண்ட் தென் ரைட் கவர் சஞ்சய் துல், அவரையும் 20 லட்சத்திலிருந்து 60 லட்சம் வரைக்கும் போயிட்டு கொண்டு வந்தாங்க. சூப்பர். அண்ட் தென் ஆகாஷ் ஷிண்டே கேட்டகரி சில வந்த ஒரு ரைடர், பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, 53 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் தீரஜ் 40.20 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் அன்குஷ் ராத்தி 30 லட்சம் கொடுத்து எடுத்திருக்காங்க. அன்குஷ் ராத்தி கேட்டகரி ஏ பிளேயர் பேஸ் பேஸ்க்கு அவங்க கிடைச்சிட்டாரு. ஸோ அதுவுமே ஒரு நல்ல பிக். டிஃபென்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. அது இல்லாம அலிரேசா 14 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க. அண்ட் தென் மஹிபால் பேஸ் பிரைஸ் 13 லட்சம் கேட்டகரி சி ரைடர். அண்ட் தென் சத்யப்பா மட்டி அப்படிங்கிற கர்நாடகாவை சேர்ந்த கேட்டகரி சி டிஃபெண்டர் ரைட் கவர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ். மனிஷ் கேட்டகரி சி டிஃபெண்டர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ். அகமது ரேசா கேட்டகரி சி ஆல்ரவுண்டர் 13 லட்சம் பேஸ். சுபம் 9.10 லட்சம். அண்ட் தென் அமித் சிங் தாகூர் பேஸ் பிரைஸ் 9 லட்சம், சுபம் ராத்தி 9 லட்சம் பேஸ் பிரைஸ், சாகில் ராணே பேஸ் பிரைஸ் 9 லட்சம், சச்சின் பேஸ் பிரைஸ் 9 லட்சம். இவங்க எல்லாரும் தான் பெங்களூர் புல்ஸால வாங்கப்பட்ட பிளேயர்ஸ் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும்.
அடுத்த டீம் தபாங் டெல்லி கேசி. இவங்க ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 4.899 கோடி செலவு பண்ணியிருந்தாங்க. 10 லட்சம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்குவாட் சைஸை சூப்பரா பில்டப் பண்ணிருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ் வாங்கின டீம் இந்த தபாங் டெல்லி கேசி டீம் தான். ஓவரால் இவங்க ஃபர்ஸ்ட் அதிகமான அமௌண்ட் கொடுத்து வாங்கின பிளேயர் ஆஷு மாலிக் 1,90,00,000 கொடுத்து எடுத்திருந்தாங்க. கண்டிப்பா அந்த டீம் வந்து இவருக்கு எஃப்எம் யூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த ஒன்று தான். அதுக்கேற்ற மாதிரி எஃப்எம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல பீக். அண்ட் தென் நீரஜ் நர்வால் அவருக்கும் 32,60,000 கொடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல பீக். இவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் பிட் தபாங் டெல்லி கேசி கிட்ட இருந்து. கண்டிப்பா ஒரு நல்ல மூவ். அண்ட் தென் அமீர் ஹசன் பஸ்டாமியை பேக்கப் டிஃபெண்டரா எடுத்திருந்தாங்க. கேட்டகரி பி ஆல்ரவுண்டர் அண்ட் டிஃபெண்டர் 30 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. பட் இவருக்கு தமிழ் தலைவாசால எஃப்எம் யூஸ் பண்ண முடியல. அதனால ஆட்டோமேட்டிக்கா டெல்லி டீம் தட்டி தூக்கிட்டாங்க. அண்ட் தென் பிகேயோட நம்பர் 1 டிஃபெண்டர் ஃபசால் அட்ராச்சலி பேஸ் பிரைஸ் 30 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க டெல்லி. ஸோ கண்டிப்பா ஒருத்தான பிக். அர்க்கம் சேக் 25.30 லட்சம் கேட்டகரி சி ஆல்ரவுண்டர். சுர்ஜித் சிங் ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர் கேட்டகரி பி 20 லட்சம் பேஸ் பிரைஸ். அஜின்கியா பவர் செகண்ட் ரவுண்ட்ல எடுத்தாங்க. கேட்டகரி சி ரைடர் பேஸ் பிரைஸ் 13 லட்சம். மோஹித் அப்படிங்கிற லெஃப்ட் கவர் டிஃபெண்டர் கேட்டகரி சி பேஸ் பிரைஸ் 13 லட்சம். அண்ட் தென் அக்ஷித் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஆல்ரெடி பெங்களூரு புல்ஸ்ல ஆடினார் நினைக்கிறேன். கேட்டகரி சி லெஃப்ட் ரைடர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ். கௌரவ் சில்லர் கேட்டகரி சி ரைட் கவர் டிஃபெண்டர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ். சௌரவ் நண்டால் ரைட் கார்னர் டிஃபெண்டர் கேட்டகரி சி பேஸ் பிரைஸ் 13 லட்சம். ஆஷிஷ் குமார் சாங்வான் பேஸ் பிரைஸ் 13 லட்சம் கேட்டகரி சி ஆல்ரவுண்டர். அண்ட் தென் நவீன் கேட்டகரி சி ஆல்ரவுண்டர் பேஸ் பிரைஸ் 13 லட்சம். அண்ட் கேட்டகரி டி ல இருந்து அமித் விஜய் அனில் குர்ஜார் இந்த 3 பிளேயர்ஸையும் பேஸ் பிரைஸ்ல எடுத்திருந்தாங்க. ஒருத்தர் ஆல்ரவுண்டர், மற்ற 2 பேரும் ரைடர் அப்படின்னு குறிப்பிடத்தக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் தபாங் டெல்லி கேசியோட பையிங்ஸ் இன் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன். அடுத்த டீம் குஜராத் ஜெயன்ஸ் 13 பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த ஆக்ஷன்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்க குஜராத் ஜெயன்ஸ். அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்தது இவங்க தான். பிகேஎல் இந்த பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன்ல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பையை பண்ணது இவங்க தான். முகமது ரெசா சடியூலிஜியனே ஃபர்ஸ்ட் வாங்கப்பட்ட பிளேயர். 2.23 கோடி ஒர்த்து. இவர் எந்த டீமுக்கு போனாலும் சாம்பியன்ஷிப் அடிச்சு கொடுக்குறாரு, இல்ல ஃபைனலுக்காச்சும் கூட்டு வராரு. ஸோ கண்டிப்பா ஒருத்தான பிக். அது இல்லாம நம்ம தமிழகத்தை சேர்ந்த வி அஜித் குமார் ஃபர்ஸ்ட் அன்சோல்டு செகண்ட் ரவுண்ட்ல வந்து 36.30 லட்சம் போனாரு. இவங்களோட செகண்ட் ஹையஸ்ட் பை வந்து நம்ம அஜித் ப்ரோ தான். சுபம் குமார் 27.40 லட்சம். லக்கி சர்மா 19.50 லட்சம் ஒரு டிஃபெண்டர். அண்ட் தென் நிதின் பன்வர் ஆல்ரவுண்டர் கேட்டகரி சி 13.70 லட்சம். மிலாட் ஜபாரி கேட்டகரி சி ஆல்ரவுண்டர் 13.60 லட்சம் கொடுத்திருந்தாங்க. விஸ்வந்த் வி தமிழகத்தை சேர்ந்த வீரர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ். அண்ட் தென் ரோஹித் குமார் அப்படிங்கிற கேட்டகரி சி டிஃபெண்டர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ். அண்ட் தென் கேட்டகரி டி ல இருந்து 5 பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. அன்கீத் அப்படிங்கிற கேட்டகரி டி ரைடர். காமாட்சி ஹரிஷ் பழனி டஸ்கர்ஸ் டீமோட கேப்டனாலாம் இருந்திருக்காரு இந்த காமாட்சி ஹரிஷ், ஹரிஷ் காமாட்சி. ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பா குஜராத் ஜெயன்ஸ்ல ஒரு சில தமிழ்நாடு பிளேயர்ஸை பார்க்க முடிஞ்சது. கேட்கவும் நல்லா இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அமித் கேட்டகரி டி டிஃபெண்டர், சுமித் கேட்டகரி டி டிஃபெண்டர், இமன்சு யாதவ் ஆல்ரவுண்டர் கேட்டகரி டி. இவங்க எல்லாரையும் பேஸ் பிரைஸ் 9 லட்சத்துக்கே எடுத்திருந்தாங்க. கண்டிப்பா ஒருத்தான பிக் தான். அண்ட் தென் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் 10 பிளேயர்ஸ் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. இவங்க செலவு பண்ண அமௌண்ட் 4,98 லட்சம். 1.67 லட்சம் பேலன்ஸ் இருக்கு பர்ஸ்ல. சோ கண்டிப்பா நிறைய செலவு பண்ணிருக்காங்க தான். அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுத்த பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது நவீன் குமார் கோயத், நவீன் எக்ஸ்பிரஸ் அவரை தான். 20 லட்சத்துல இருந்து 1.20 கோடி, அதாவது 1,20 லட்சம் எக்ஸ்ட்ரா 1 கோடி கொடுத்து அவரை தூக்கிருக்காங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸோட மன்பிரீத் சிங் டார்கெட் பண்ணி தான் நவீன் குமார் கோயத்தை தூக்குனார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல. சூப்பர். அது இல்லாம ராகுல் அப்படிங்கிற பிளேயரை 30 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க. கேட்டகரி சி லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர். அவர் தான் லெஃப்ட் கார்னர் ஆடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் தென் கேட்டகரி சி ஆல்ரவுண்டர் ஆஷிஷ் 15 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க. மயங்க் சைனி அப்படிங்கிற பிளேயரை 13 லட்சம் பேஸ் பிரைஸ் கொடுத்து எடுத்தாங்க. கேட்டகரி சி ரைடர். அண்ட் தென் ஹர்தீப் லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் கேட்டகரி சி 13 லட்சம் பேஸ் பிரைஸ். கான்ஷியா மேகருக்கு எஃப்எம் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். கேட்டகரி சி ரைடர் 13 லட்சம் கொடுத்து அவரையும் எஃப்எம் யூஸ் பண்ணி தூக்கிட்டாங்க. சஹான் ஷா முகமது 13 லட்சம் பேஸ் பிரைஸ். கேட்டகரி சி ரைடர் ஃப்ரம் பங்களாதேஷ். சச்சின் ரைட் கவர் டிஃபெண்டர் கேட்டகரி டி பேஸ் பிரைஸ் 9 லட்சம். ஜுபைர் ரைட் கவர் டிஃபெண்டர் கேட்டகரி டி பேஸ் பிரைஸ் 9 லட்சம். ரித்திக் டிஃபெண்டர் லெஃப்ட் கவர் கேட்டகரி டி பேஸ் பிரைஸ் 9 லட்சம். இதெல்லாம் வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் எடுத்த பிளேயர்ஸோட லிஸ்ட் இன் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன். அதுக்கப்புறமா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 9 பிளேயர்ஸ் வரைக்கும் ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க. இவங்க அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்த பிளேயர் ரைடரான நிதின் குமார் தன்கர். 1.002 கோடி கொடுத்து எடுத்தாங்க. ஒருத்து நிதின் குமார் தன்கர்லாம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா கொஞ்சம் ஃபார்ம் இல்ல தான், பட் எடுத்து ஃபார்ம் வர வச்சிருவாங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஏன்னா நரேந்தர் இருக்காரு. அதே அவங்க அதிக அமௌண்ட் கொடுத்த இன்னொரு பிளேயர்
உதய் பார்த்தே அப்படிங்கிற ஒரு பிளேயர் கேட்டகிரி டி ரைடரு. பட் இவர் தான் கேட்டகிரி டில இருந்து அதிக அமௌண்ட்டுக்கு போன 2வது பிளேயர் நினைக்கிறேன். 50.10 லட்சம், அதாவது 50,10,000 நினைக்கிறேன். ஓவரால் செம்மையான ஒரு பிக்னு சொல்றாங்க. ஏன்னா இவரை பத்தி எனக்கு பெருசா தெரியல, நல்ல பிளேயர்னு வேற சொல்லப்படுது. செகண்ட் ஹையஸ்ட் பிட்டுக்கு வேற எடுத்திருக்காங்க, 50 லட்சம் கொடுத்திருக்காங்க. 9 லட்சத்திலிருந்து 50 லட்சம் எங்க இருக்குன்னு பாருங்க. அது இல்லாம நிதின் ராவல் லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் ஆல்ரவுண்டர் 50 லட்சம் கொடுத்திருக்காங்க ஒருத்து. அண்ட் தென் கேட்டகிரி பி ரைடரான மஞ்சித் தாகியா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேயர் தான், ஓகே தான், நல்ல பிளேயர், அந்த அமௌண்ட்டுக்கு சூப்பர் தான். ஆஷிஷ் குமார் அவர் டிஃபெண்டர் ரைட் கவர் பிளேயர் கேட்டகிரி சி 27 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க. அண்ட் தென் அலி அப்படிங்கிற ஒரு பிளேயர் 16.20 லட்சம் கேட்டகிரி சி ரைடர், இவர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் ஃப்ரம் ஈரான். அண்ட் தென் மீட்டு சர்மா கேட்டகிரி சி ரைடர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ். வினய் இவருமே ஒரு ரைடர் தான், டெல்லி தெலுங்கு ரைடர்ஸ் மாதிரி டீம்லாம் பார்த்திருப்பீங்க. கேட்டகிரி சி 13 லட்சம் பேஸ் பிரைஸ். அண்ட் தென் மோஹித் அப்படிங்கிற ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர் கேட்டகிரி சி பேஸ் பிரைஸ் 13 லட்சம். கடைசியில் நிறைய பேஸ் பிரைஸ்ல வந்து தூக்கிட்டாங்க, சூப்பர் தான். அண்ட் தென் பட்னா பைரட்ஸ் டீம் 8 பிளேயர்ஸ் ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க. அன்கிட் ஜெக்லான் அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு டிஃபெண்டர் தான், லெஃப்ட் கார்னர் 1.573 கோடி கொடுத்திருந்தாங்க அவருக்கு, ஒர்த்தான பிக்கு. திரும்பவும் சொல்றேன், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இந்தியன் டிஃபெண்டர் இன் பிகேஎல் ஹிஸ்டரி அது அன்கிட் ஜெக்லான் தான். அண்ட் தென் தீபக் சிங் ராத்தி அவருக்கு 86 லட்சம் கொடுத்து எஃப்எம் யூஸ் பண்ணாங்க, 2 பேருக்குமே எஃப்எம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் சங்கேஷ் சாவந்த் 40.50 லட்சத்துல தூக்குனாங்க, சூப்பரான ஒரு பிக்கு கவருக்கு. அண்ட் தென் மணிந்தர் சிங்க பேஸ் பிரைஸ் 20 லட்சத்துக்கு தட்டி தூக்கி இருந்தாங்க, அதுவும் சூப்பர். பாலா சாஹேப் ஜாதவ் 2வது நாள்ல கடைசி கட்டத்தில் எடுத்தாங்க, பேஸ் பிரைஸ் 13 லட்சத்துக்கு. அண்ட் தென் சோம்பீர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ், ஒரு தரமான ரைட் கார்னர் டிஃபெண்டர். அண்ட் தென் சோம்பீர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ் ஒரு ரைட் கார்னருக்காக எடுத்திருக்காங்க. அமின் குர்பானி 13 லட்சம் பேஸ் பிரைஸ் கேட்டகிரி சி ரைடர். அண்ட் தென் மந்தீப் கேட்டகிரி டி ரைடர் 9 லட்சம். இவங்க எல்லாரையுமே கடைசி கட்டத்தில் தாங்க எடுத்தாங்க. டே 1ல அவங்க பெருசா ஆக்ஷனுக்குள்ள செலவு பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா டே 2ல கடைசியில இதெல்லாம் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த டீம் புனேரி பல்டன், இந்த டீமும் 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எடுத்த பிளேயர் கேட்டகிரி பி ரைடரான சச்சின் தன்வர் 1.058 கோடி அவ்வளவு வேல்யூ கொடுத்து சச்சின் தன்வரை எடுத்தாங்க. ஸோ சச்சினுக்கு 1 கோடி கிராஸ் பண்ணாதுன்னு தான் நான் நினைச்சிருந்தேன், பட் கிராஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல பிளேயர் தான், கொடுக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாராங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கொடுத்தாருன்னா ரிடம்ஷனா இருக்கும், பார்ப்போம். அண்ட் தென் குர்தீப் ஆல்ரவுண்டர் கேட்டகிரி சி 47.10 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க. ஸோ நல்ல கவர் பிளேயர், லெஃப்ட் கவர் ஆடுவார், நல்ல ரைடும் போகக்கூடியவர் தான். ஸோ நல்ல பிக். அண்ட் தென் முகமது அமன் 35 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க, ஆல்ரெடி உங்க டீம்ல இருந்த பிளேயர் தாங்க, ஸோ எக்ஸ்பெக்டட் தான். கேட்டகிரி சி லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர். அண்ட் தென் மிலாட் அப்படிங்கிற ஒரு ஓவர்சீஸ் ஈரான் பிளேயர் 13.50 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க. விஷால் பரத்வாஜ் செகண்ட் ரவுண்ட்ல பேஸ் பிரைஸ்க்கு எடுத்தாங்க, லெஃப்ட் கார்னருக்கு. அண்ட் தென் ஸ்டூவர்ட் சிங் அப்படிங்கிற நம்ம தமிழகத்தை சேர்ந்த வீரர், அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்துட்டாங்க 13 லட்சத்துக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சோல்டான ஒரே தமிழ்நாடு பிளேயர் இவர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. முகமது இஸ்மாயில் நபிபாக் ஈரானை சேர்ந்த ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், இப்போ ஃபார்ம் கிடையாது, பேஸ் பிரைஸ்க்கு எடுத்து வச்சிருக்காங்க, ஆல்ரெடி உங்க டீம்ல இருந்த ஒருத்தர் தான், பட் கண்டிப்பா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் நம்புறேன். ரோஹன் அப்படிங்கிற ஒரு பிளேயரை பேஸ் பிரைஸ் 9 லட்சத்துக்கு எடுத்தாங்க, கேட்டகிரி டி டிஃபெண்டர் அவர். அடுத்த டீம் தமிழ் தலைவாஸ். இந்த ஆக்ஷன்லயே ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் எடுத்த டீம் தமிழ் தலைவாஸ் தான், 5 பேர் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. கண்டிப்பா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான், 4 பேர் தான் எடுப்பாங்கன்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல, கேட்டகிரி டில இருந்து ஒரு பிளேயர் எடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க அதிக அமௌண்ட்டுக்கு எடுத்த பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜுன் தேஷ்வால் 1.405 கோடி. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 1,40,50,000 கொடுத்து அர்ஜுன் தேஷ்வால் எடுத்தாங்க, ஒருத்தான பிக்கு. சஞ்சு பலியான் இங்க இருக்கும்போது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம், ஸோ அர்ஜுன் தேஷ்வால் இங்க தான் வரப்போறார் அப்படிங்கிறதுல இதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, சர்ப்ரைஸும் கிடையாது. அண்ட் தென் பவன் ஷெராவத் இந்த பிகில் சீசன் 12 ஆக்ஷன்ல நடந்த ஒரு ஷாக்கிங்கான மொமெண்ட் ஆர் சர்ப்ரைஸான மொமெண்ட் எனக்கு வந்து பவன் ஷெராவத் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு வந்தப்போ யாருமே கேட்காம இருந்தது தான். டெல்லி கேட்க ஆரம்பிச்சு கடைசியில் தமிழ் தலைவாஸ் கையில வந்து நின்றது. 59,50,000 அவர் எடுத்திருக்காங்க. ஸோ அவருமே சொல்லியிருக்காரு, எங்கிட்ட முடிக்க முடியாத பிசினஸ் தமிழ் தலைவாஸ்ல ஒன்று இருக்குது, நான் இந்த டைம் வந்து முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. முடிச்சு கொடுக்கட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அது இல்லாம ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் எடுக்கணும், அலிரேசா கலிலி அப்படிங்கிற ஒரு பிளேயர் எடுத்தாங்க, 30.20 லட்சம், அதாவது 30,20,000. ஸோ இந்த கலிலி அலிரேசா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்களே ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா ஒருத்து தான். ஈரான் ஜூனியர் டீம்ல பிளே பண்ணிட்டு இருக்க ஒரு ரைட் கார்னர் டிஃபெண்டர், கவர் கூட ஆடுவார்னு கேள்விப்பட்ட ஒரு தரமான யங்ஸ்டரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் கார்னர் முகமது ரேசான்னு சொல்லப்படுறாராம். ஸோ அப்படி ஒரு பிளேயர் தான், கண்டிப்பா ஒருத்தன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா மோஹித் காலர் அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் கேட்டகிரி சி பிளேயர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ். நித்யேஷுக்கு பேக்கப்பா எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல பிளேயர், புனேரி பல்டன் மாதிரியான டீம்ல எல்லாம் ஆடி இருக்காரு, யுவா கபடி சீரிஸ்ல நல்ல ரெக்கார்டு இருக்கு, ஒருத்து தாங்க. அண்ட் தென் சுரேஷ் ஜாதவ் அப்படிங்கிற பிளேயரை கடைசியா எடுத்தாங்க, கேட்டகிரி டி ஆல்ரவுண்டர். 9 லட்சத்திலிருந்து ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து 9,50,000 கொடுத்திருந்தாங்க. இவங்க கிட்ட இப்போதைக்கு 2.73 லட்சம் தான் பேலன்ஸ் இருக்கு, மற்ற எல்லா அமௌண்ட்டையும் செலவு பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் கவருக்கு மட்டும் தான் யாருமே கவர் எடுப்பாங்க, இவர் எடுப்பாங்க, அவர் எடுப்பாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம், ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. கடைசி வரைக்கும் கவரையும் எடுக்கல. கடைசி வரைக்கும் உங்களுக்கு அனுஜ் கவடே, ரோனக்கு, ஆஷிஷ், தருண் துல் தான் கவர். ஸோ வேற ஆப்ஷனே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அஜாதா வந்து பாத்தீங்கன்னா
யாருன்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய டவுட் இருக்கலாம். சுரேஷ் ஜாதவ் அப்படிங்கிற பிளேயர் ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தர். இப்போ ரீசெண்டாக நடந்த 4th ஃபெடரேஷன் கப்ல கூட இவரோட பேர் இருந்துச்சு ஸ்குவாட்ல. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்னு சொல்லப்படுது. கவர் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல பிளேயர் தான் சொல்றாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் வேற, மகாராஷ்டிராலேருந்து வராரு. பெருசா ஏஜ்லாம் ஆயிடல, ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போமே. அடுத்த டீம் தெலுங்கு டைட்டன்ஸ் ஓவராலா 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க. செலவு பண்ண அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 4,53,00,000, 46 லட்சம் பேலன்ஸ் இருக்கு. ஆனா எதுக்குன்னு தான் தெரியல, வச்சிருக்காங்க. பரத்துடாவை வந்து எடுத்திருந்தாங்க 81 லட்சத்துக்கு. ஸோ சூப்பரான பிக். பரத்துடா 81 லட்சங்கிறது ஒர்த்து. அதுக்கப்புறமா சுபம் சிண்டேவை தூக்குறாங்க 80 லட்சத்துக்கு. இதுவும் ஸ்டீல் தான். ஸோ சுபம் சிண்டே ஒரு நல்ல பிளேயர் தான், நோ டவுட். விஜய் மாலிக்கு 51.50 லட்சத்துக்கு எடுக்கிறாங்க. அவர் தான் எங்க கேப்டன் சொல்றாங்க அப்போவே. ஸோ இதுவும் வேற லெவல் ஸ்டீல். ஸோ சூப்பர். விஜய் மாலிக் 51.50 லட்சம். ஸோ எஃப்எம் யூஸ் பண்றாங்க, சூப்பர். அண்ட் தென் அமீர் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் 26 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க. கேட்டகரி சி ரைடர். என்ன பண்ண போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆஷிஷ் நர்வால் ஆல்ரெடி இவங்க டீம்ல இருந்த பிளேயர். இவருக்கும் எஃப்எம் யூஸ் பண்ணாங்க. 15.70 லட்சம் கொடுத்து இவரை தூக்கியிருக்காங்க. ஒரு நல்ல ரைடர், நோ டவுட். அண்ட் தென் அமன் லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர், பேஸ் பிரைஸ் 13 லட்சம். புனேரி பல்டன்ல போன டைம் இருந்தாரு, இந்த டைம் வந்து இந்த டீமுக்கு வந்திருக்காரு. ஆல்ரெடி இந்த பிளேயர் ஒரு நல்ல ப்ரூவன் ஒருத்தர் தான். மஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவங்க டீம்ல ஆடின ஒரு பிளேயர் தான். கேட்டகரி சி ரைடர். 13 லட்சம் திரும்ப டீமுக்குள்ளேயே கூட்டு வந்திருக்காங்க. ஜெய் பகவான் போன டைம் பெங்களூர் புல்ஸ்ல ஆடினாரு. ஸோ இப்போ திரும்ப தெலுங்கு டைட்டன்ஸ்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. கேட்டகரி சி ரைடர், பேஸ் பிரைஸ் 13 லட்சம். அதுக்கப்புறமா கணேஷ் பார்க்கி அப்படிங்கிற நேபாள் பிளேயர் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. கேட்டகரி சி ஆல்ரவுண்டர், 13 லட்சம் பேஸ் பிரைஸ். கேட்டகரி டி டிஃபெண்டர் லெஃப்ட் கார்னர் ராகுல் டாகர், 9 லட்சம் பேஸ் பிரைஸ். அமனுக்கு பேக்கப் நினைக்கிறேன். ஸோ அவர் எடுத்திருந்தாங்க. இது எல்லாமே தெலுங்கு டைட்டன்ஸ் வாங்கியிருக்கிற பிளேயர்ஸ். கொஞ்சம் அமௌண்ட்டை மிச்சம் வச்சே நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் தென் யூமும்பா டீம் 8 பேர் ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க. இவங்க அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்த ஒரு பிளேயர் கேட்டகிரி டி டொமஸ்டிக் பிளேயர். சொன்னா நம்புவீங்களா? பட் அதான் உண்மை. அனில் மோகன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் 78 லட்சம் வரைக்கும் கொடுத்தாங்க. இது வரைக்கும் பிகேஎல் வரலாற்றிலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கேட்டகரி டி பிளேயர்னா அது இந்த அனில் மோகன் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அனில் மோகனான்னு தெரியல, அவங்க அப்படிதான் போட்டிருக்காங்க. நான் அப்படியே படிச்சிடுறேன். கேட்டகரி டி ஆல்ரவுண்டர். இவரை பத்தி பெருசா தெரியல. யூமும்பாவோட ரிவ்யூ போடும்போது இவரை பத்தி சொல்றேன், எதுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஒருத்தா இல்லையாங்கிறது நான் அப்பா சொல்றேன். அண்ட் தென் சந்தீப் குமார்னு சொல்லிட்டு ஒரு ரைடர் பட்னா பயன்ஸ்ல பார்த்திருப்பீங்க. அவரை வந்து 49 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க. அதுவும் சூப்பர் தான். பர்வேஷ் பைன்ஸ்வால திரும்பவும் எஃப்எம் சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இதை நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், சுனில் இருக்க வரைக்கும் பர்வேஷ் யூமும்பால இருப்பாருன்னு சொல்லிட்டு 25.10 லட்சம் கொடுத்திருக்காங்க ஒருத்து. அண்ட் ரிங்கு சர்மாவையும் திரும்ப டீமுக்குள்ள எடுத்திருக்காங்க 21 லட்சம் கொடுத்து, சூப்பர். அபிமன்யு ரகுவன்ஷி அப்படிங்கிற பிளேயர் பேஸ் பிரைஸ் 13 லட்சத்துக்கு 2வது ரவுண்ட்ல எடுத்தாங்க. அண்ட் தென் ரவி அப்படிங்கிற கேட்டகரி சி ரைட் கவர் டிஃபெண்டர், அவரை 13 லட்சம் பேஸ் பிரைஸ் எடுத்தாங்க. அண்ட் தென் முகமது அப்படிங்கிற ஒரு ஈரானை சேர்ந்த ஓவர்சீஸ் பிளேயர், பேஸ் பிரைஸ் 13 லட்சம், கேட்டகரி சி ரைடர் அவர். கடைசியா அமர்ஜித் அப்படிங்கிற கேட்டகரி டி ஆல்ரவுண்டர் 9 லட்சம் பேஸ் பிரைஸ். லாஸ்ட் டீம் பட் நாட் லீஸ்ட் டீம் யூபி யோதாஸ். அதிக பிளேயர்ஸ் ரீடைன் பண்ண ஒரு டீம். 6 பிளேயர்ஸ் வரைக்கும் ஆக்ஷன் எடுத்தாங்க. இவங்க கூட 6 எடுத்திருக்காங்க. தமிழ் தலைவாஸ் 5 தான். என்ன பண்றாங்க? 6 பிளேயர்ஸ்ல அதிகமான அமௌண்ட் கொடுத்து ஒஸ்டா வாங்கின பிளேயர் கும்மன் சிங் 1.073 கோடி. எதுக்குன்னு தான் தெரியல. ஆல்ரெடி இவங்க கிட்ட சுரேந்தர் கில், பவானி ராஜ்பூர், ககன கவுடா 3 பேரும் சூப்பரா ஆடுவாங்க. எதுக்கு கும்மன் சிங் 1 கோடின்னு எனக்கு புரியவே இல்லை. சரி விடுங்க, அது அவங்களோட விருப்பம். அண்ட் தென் முகமது ரியாஸ் 6 அவங்க டீம்ல ஆல்ரெடி இருந்த ஒரு பிளேயர் தான். நம்ம தமிழ் தலைவாஸ் வச்சிருந்தோமே அவரே தான். ஸோ அவருக்கு எஃப்எம் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க 20 லட்சத்துக்கு. அண்ட் தென் மகேந்திர சிங் ஆல்ரெடி அவங்க டீம்ல இருந்த பிளேயர், சேம் எஃப்எம் 20 லட்சத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க, சூப்பர். அண்ட் தென் டாங் ஜியோன் லீ நம்ம சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு பிளேயர். இவரையும் தமிழ் தலைவாஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, தரமான ஒரு பிளேயர் தான். 13.50 லட்சம் கொடுத்து எடுத்திருக்காங்க, சூப்பர். பிரணாய் ராணாவே செகண்ட் ரவுண்ட்ல பேஸ் பிரைஸ் 13 லட்சத்துக்கு எடுத்தாங்க. ஒரு நல்ல கேட்டகரி சி ரைடர். ரோனக் அப்படிங்கிற பிளேயரை கடைசியில எடுத்தாங்க. கேட்டகரி டி டிஃபெண்டர் லெஃப்ட் கவர் 9 லட்சம் பேஸ் பிரைஸ். இது எல்லாம் வந்து இவங்க எடுத்த யூபி யோதாஸ் எடுத்த பிக்ஸ், அதாவது யூபி யோதாஸ் வாங்கின பிளேயர்ஸ். ஓவராலா ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேயரை வாங்கினது குஜராத் ஜெயண்ட்ஸ். கடைசியா பிளேயரை வாங்கினது அந்த சுரேஷ் ஜாதவ்ங்கிற பிளேயர் தான். தமிழ் தலைவாஸ் வாங்கியிருந்தாங்க. 121 பிளேயர் சோல்டா இருக்காங்க. அதெல்லாம் சொல்லியிருந்தேன். அன்சோல்ட் ஆன பிளேயர்ஸ் யாரெல்லாம் பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் அன்சோல்டா இருக்காங்க. கிரீஸ் மார்தியர்னாக், விகாஷ் கண்டோலா, சந்தீப் குமார் துல், நம்ம பர்தீப் நர்வால் இல்லாத ஒரு பிகேஎல் தான் நீங்க பார்க்க போறீங்க. அதான் உண்மை. ரீப்ளேஸ்மெண்டா வந்தா அதிசயம், நடந்தா வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம் அது நடக்குமா இல்லையாங்கிறதெல்லாம். பட் பர்தீப் இல்லாம பிகேஎலுக்கு பெருசா வியூவர்ஷிப் அடி வாங்கும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கொண்டு வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா ஹார்ட் பிரேக். என்னால முடியல நிஜமாவே பர்தீப் அங்க இல்ல அப்படின்னு நினைக்கிறப்போ எத்தனை பேருக்கு அப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ் தலைவாஸ் வெளியே போனா சாகில் குலியா, அபிஷேக், மோஹித், ராம்குமார் மாயாண்டி, மாசானா முத்து, சந்திரன் ரஞ்சித், தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் பிரபஞ்சன், செல்வமணிக்கு நிறைய பிளேயர்ஸ் வந்து அன்சோல்ட் ஆயிருக்காங்க. அன்சோல்டு லிஸ்ட்டுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மறக்காம அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்க, ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ, பை.